ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவ்லேருந்து பார்த்துருங்க. ப்ரைவ்லேருந்து பார்த்த மாதிரி நான் சூப்பராக ஒரு லவ் சாங் எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் லைக் பண்ணி ஆலில் போட்டு வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்த மட்டும் தான் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கூட அந்த ஆப் லிங்க் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே தான் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கான ஃபுல் மெட்டீரியல் டெலிகிராமில் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். மேலே பார்த்தா வந்து ஒரு குரூப் லேயர் ப்ளஸ் அது கூட வந்து லிரிக் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணினே வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம் 9:01 சம் லேயர்லேருந்து நான் வந்து லேயர் ஆட் பண்ணிட்டு எஃபர்ட்லாம் வந்து ஆட் பண்ணிகிட்ருப்பேன். சிம்பிளாக நீங்கள் வந்து லிரிக்கான ஃபாண்ட்டு சேஞ்ச் டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறதா இருக்கும். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த ஃபாண்ட் இருந்தால் நீங்கள் வந்து எந்த ரீப்ளேஸும் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுற வேலை கிடையாது. சிம்பிளாக நான் சொல்கிற விஷயம் மட்டும் நீங்கள் வந்து பிக் மட்டும் கிராப் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணுற சொல்லிட்டு உங்களுக்கு முடிஞ்சாலும் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இதில் பார்த்தா செகண்டாக ஒரு ரேஷியோ இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஃபோன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே ரிசைட் அப்படிங்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 செலக்ட் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பிளாக் தெரியாத மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் பக்கத்தில் ஏர் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணால் நீங்கள் கிரியேட் பண்ண ரேஷியோவில் பார்த்தா பிக் வந்து கிராப் ஆகும். அதே ரேஷியோவில் நான் வந்து அங்கே வந்து பிக் வந்து ஆட் பண்ணிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து பிக் வந்து எங்கேயுமே கிராப் ஆகாமல் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ நம்ம சேவ் ராம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா 9:12 இந்த இமேஜுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கிராப் பண்ண பிக்காக வந்து ஆட் பண்ணி பாருங்க. சிம்பிளாக லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் போங்க. ஸ்டார் ஐகான் செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணி இப்போ தான் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து ஆடுங்க. அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ண சொல்ல பிக் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணிங்க. என்னடா பிக் வந்து டாப் இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ண சொல்ல எல்லாமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அந்த சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இமேஜ் மட்டும் கலர் ஃபில் வந்து இங்கே வந்து எல்லா இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு எங்கள் குரூப் ஆப்ஷன் இருக்குது. அந்த குரூப் ஆப்ஷனுக்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. ரைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு இமேஜில் இருக்கும். சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து பிக் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிங்க. ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஒரு பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாக் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாஸ்ட் வரையும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டுருங்க. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து கிளியர் தரவுக்கு செட் பண்ணிங்க. நான் வந்து செட் பண்ணுற பாருங்கள். அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. அவ்வளோதான். செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். பிக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். பிக் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா குரூப் லேயரையும் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சோன்னா 9:01 போயிடுங்க. போயிட்டு குரூப் லேயர்லாம் இது மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண சொல்லும் இவர் வந்து கட் ஆகி இது மாதிரி கேப் இருக்கும். இந்த மாதிரி கேப் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணது பார்க்கலாம். சிம்பிளாக குரூப் லேயருக்கான ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுருங்க. அதாவது 9:01 போயிட்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதே மாதிரி இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தா ஒரு கேமரா மாதிரி ஆப்ஷன் போட்டு ஐ ஆப்ஷன் ஆஃப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரைக்கும் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு மேலே சிசிக்கான ஐ ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க சொல்ல தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஃப்ரேம் வந்து கரெக்டாக காஞ்சிட்ருக்கும். இப்போ சிம்பிளாக இங்கே மேலே சைடில் இந்த பாக்ஸ் மாதிரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். உங்களுக்கு வந்து பிக் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆர்டராக உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டான இமேஜ் பார்த்தா இங்கே வந்து நம்ம அந்த ஐஎஃப்னு ஆன் பண்ணோடனே எல்லாமே கரெக்டாக வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. கலர் ஃபில் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிக்கில் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதான் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் எடிட் பண்ணி முடிச்சுன்னா மேலே ஒன் ஸ்டெப் பேக் வந்து செட்டிங் பார்த்து லேயர் ஆப்ஷனுக்கான பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து சைடாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. கொஞ்சம் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் எனிவே கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.